வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் வித்னா என்ன? பார்டரோட கலர எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? பார்டரோட சைட்ஸ் அதாவது நம்ம என்னென்ன சைடு இருக்கு, அத எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது. அப்புறம் ரவுண்டட் பார்டர்ஸ். இது 4த்தின பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்டர்ஸ்ல வந்து என்னென்ன பார்டர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். நீங்க அத பார்க்கலன்னா மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. நான் ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்டர் வித்னா என்னன்றது பார்த்துடலாம். நம்ம வந்து பார்டர் வித்ன்றது ஒரு சைடுக்கு மட்டும் நம்ம அந்த வந்து பார்டர் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நம்ம 4 சைடுக்குமே வந்து பார்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. வந்து நம்ம வந்து அந்த பார்டரோட வித்த வந்து நம்ம எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, பிடி, பிஎக்ஸ், சிஎம், இஎம் இந்த மாரி வந்து நெறைய டைப்ஸ்ல நீங்க வந்து குடுக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ல மோஸ்ட்லி எல்லாமே வந்து பிஎக்ஸ்ல தான் குடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பிடி, சிஎம், இஎம் இந்த மாரி வந்து நெறைய இது இருக்கு. நீங்க அதுல வந்து சேஞ்ச் பண்ணி குடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே மாரி தான். அப்புறம் வந்து இதுல வந்து நம்ம பிஎக்ஸ் இந்த மாரி வேல்யூஸ் தான் அப்படின்றது கிடையாது. ப்ரீ டிஃபைன்டாவே வந்து 3 வேல்யூஸ் இருக்கு. தின்னு, மீடியம், திக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ரீ டிஃபைன் வேல்யூஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்டரோட வித்த வந்து ஒரு இதுல வந்து சேஞ்ச் பண்ணி எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், ஒரு பேராகிராஃப் டேக் குடுத்து கிளாஸ்ல வந்து நான் சும்மா 1 அப்படின்னு குடுத்துக்கிறேன். 1 குடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். இப்ப நான் இங்க வந்து ஸ்டைல் டேக் வந்து போட்டுறேன். ஸ்டைல் டேக் போட்டு உள்ள வந்து p.1 இந்த நம்ம வந்து இது வந்து இப்ப வந்து இது வந்து எலமெண்ட் செலக்டார், கிளாஸ் செலக்டார் இந்த மாதிரி இதை நான் வந்து p.1ன்னு ஏன் போடுறேன்? ஏன் நம்ம பேராகிராஃப் டேக்கே போடக்கூடாது? இதெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் செலக்டார்ஸ்ல வந்து பேசியிருக்கோம். நீங்க வந்து அதை பார்க்கலன்னா மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. நான் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் ஸ்டைல் வந்து கொடுக்கணும். பார்டர் ஸ்டைல் வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சாலிட்னே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ சாலிட்ன்னு குடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம நேத்து வீடியோல பேசியிருந்தோம். பார்டர் ஸ்டைல் வந்து எப்படி பண்றது? என்னென்ன டைப் இருக்குன்றது. அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்டர் வித் வந்து நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். பார்டர் வித் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல 5pxயே குடுப்போம். ஸோ 5px குடுத்து நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா? ஒரு வந்து திக்கான ஒரு பார்டர் 5pxன்னு நான் குடுத்ததுனால ஒரு திக்கான பார்டர். இதே நான் வந்து இந்த மாரி நான் சொன்னேன்ல ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மீடியம் அப்படின்னு குடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த பார்த்தீங்களா? அந்த ஒரு 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 தின்னாவும் இல்லாம அந்த நடு ஸ்டேஜ் அப்படி இருக்குல்ல, அந்த மாரி வந்து இது வந்து குடுத்துக்கலாம். இதே மாரி நீங்க வந்து இதுலயும் குடுத்துக்கலாம். அந்த மாரி திக்கு, தின்னு இந்த மாரி நெறைய குடுத்துக்கலாம். இப்ப நான் தின் வேணா சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதே மாரி இங்க வந்து சாலிட் தான் குடுக்கணும் அப்படின்றது கிடையாது. நான் இங்க வந்து டாட்டட் கூட குடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் குடுத்து சேவ் பண்ணி பார்த்துருவோம். குடுத்துட்டேன் பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு தின்னான ஒரு இதுல ஒரு டாட்டடான ஒரு பார்டர். ஸோ இதுதான் வந்து பார்டர் வித்த பத்தினது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் கலர வந்து பார்த்துருவோம். பார்டர் கலர் வந்து 4 பார்டருக்குமே நீங்க வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அத நீங்க வந்து ஹெக்ஸ் வேல்யூஸ், ஆர்ஜிபி வேல்யூஸ் இல்ல ஹெச்எஸ்எல் இந்த மாரி வந்து இந்த மாரி டைப்ஸ்ல நீங்க வந்து அந்த பார்டர் கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் ஸ்டைல் குடுத்துட்டேன். பார்டரோட விட்த் குடுத்துட்டேன். நான் இப்ப என்ன பண்றேன்னா, பார்டரோட கலர் குடுக்குறேன். பார்டரோட கலர் வந்து எனக்கு வந்து ரெட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துர்றேன். இப்ப நான் ப்ரௌசர்ல போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றத பார்த்தீங்களா? அதோட வந்து ரெட் மாறிடுச்சு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து இதுதான் கிடையாது. நான் சொன்னேன்ல ஹெக்ஸ் வேல்யூஸ், ஆர்ஜிபி வேல்யூஸ் அதுலயும் வந்து நீங்க குடுத்துக்கலாம். FF 0000 அப்படின்னா வந்து ரெட். ஸோ நான் இங்க வந்து திக்கு குடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல. தின்னுக்கு பதிலா. ஸோ குடுத்து சேவ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா? இது வந்து இதுவாயிடுச்சு. ஸோ இதே மாரி நீங்க வந்து ஆர்ஜிபி வேல்யூஸ்லயும் வந்து குடுக்கலாம். ஆர்ஜிபில வந்து இப்ப நான் வந்து 255,0,0 இப்படி குடுத்துடுறேன். ஸோ ஹேஷ்டேக் வந்து ஃப்ரண்ட்ல வரக்கூடாது ஆர்ஜிபிக்கு. ஸோ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் இதே தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ரெட் கலர் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து அதே தான் வருது. இந்த மாரி நீங்க வந்து ஹெச்எஸ்எல்லையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அந்த மாரி அதே கலர்ஸ வந்து எதுக்கு போடணும் அப்படின்றதுனால விட்டுட்டேன். இந்த மாரி நீங்க வந்து பார்டர் கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து பார்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 4 சைடு இருக்கு. டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட். ஸோ நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாரி வந்துட்டு பார்டர் வந்து ஒரே இதுல வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். மிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ்ட்ல சொல்லிக் குடுத்திருப்பேன். அது வந்து எப்படி பண்றதுன்றது. இப்ப நீங்க அந்த மாரி இல்லாம, இப்ப நான் வந்து சும்மா வந்து நார்மலா இப்படியே வந்து போட்டுக்கலாம். இப்ப பார்டர் டாப் ஸ்டைல்ன்னு சொல்லி நான் இங்க வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பார்டர் ஆ டாப்பு என்ன வேணும் எனக்கு? பார்டர் டாப் ஸ்டைல் வந்து எனக்கு எதுல வச்சுக்கலாம்? டாட்டட்ல வச்சுக்கிறேன். ஸோ இதே மாரி வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து பண்ணிடுறேன். பார்டர் ரைட் ஸ்டைல் இப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாலிடா வச்சுக்கிறேன். சாலிடா வச்சுட்டு இங்க பார்டர் பிஐன்னு குடுத்துட்டேன். ஸோ பார்டர் ஓகே. நான் இங்க இந்த இந்த இத வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். பார்டர் விட்த் வந்து திக்காவே இருக்கட்டும். நான் கலரும் ரெட்லயே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்டம் வந்து பார்த்துருவோம்.
பாட்டம் ஸ்டைல்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்றேன். அது வந்து எனக்கு என்ன வேணும்னா டாட்டட்ல வச்சுக்கிறேன் மறுபடியுமே. அடுத்து வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி சாலிட்லேயே வச்சிடுறேன் நான். ஒரு நிமிஷம். இங்கே போட்டு இங்கே போட்டுடுறேன். ஸோ போட்டு இது வந்து ரைட்டு லெஃப்ட் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் கொடுத்துட்றேன். கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்த்துருவோம். பார்த்தீங்களா, இந்த 2 இடம் மட்டும் வந்து சாலிட்ல இருக்கு. மிச்ச எல்லாம் வந்து டாட்டட்ல இருக்கு. இதே நம்ம வந்து எப்படி வந்து ரொம்ப சின்னதா ஷார்ட் ஹேண்ட் பண்ணி எழுதுறதுன்றது பார்டர்ல வந்து நேத்து நான் மிக்ஸ் ப்ராப்பர்ட்டில சொல்லியிருந்தேன். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே. ரவுண்டட் பார்டர்ஸ்ல வந்து இப்ப வைக்கிறது தான் வந்து எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். இப்ப நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்லலாம் பாருங்களேன், அப்படியே அந்த ஸ்கொயரா வருதுல்ல. இந்த கார்னர் எல்லாமே வந்து அந்த ஸ்கொயர் டைப்ல வருது. ஸோ அது இல்லாம நம்ம எப்படி வந்து அத வந்து ரவுண்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து ஒரு பேடிங் வந்து கொஞ்சம் குடுத்துடுறேன். பேடிங் வந்து 5px அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். குடுத்துட்டு, இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. பார்டர் ரேடியஸ்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு 8px வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நான் சேவ் பண்ணி ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் பார்ப்போம். பார்த்தீங்களா? இந்த இடம் அந்த அந்த கர்வினஸ் தெரியுதா? இந்த இடத்துல, இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் கர்வினஸ் தெரியுது. ஓகே. இன்னுமே நமக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க 8க்கு பதிலா வந்து 12px குடுத்து பாருங்க. இந்த மாரி நம்ம வந்து நெறைய வந்து குடுக்கலாம். இப்ப இன்னும் கர்வியா இருக்கு. இப்ப நான் இன்னும் 50px அந்த மாரி குடுத்தேன்னா, அந்த பார்டரோட ரேடியஸ் வந்து ரொம்ப அப்படியே இதுவாகி அந்த கர்வினஸ் வந்து வரும். இதுதான் வந்து ரவுண்டட் பார்டர்ஸ்ன்றது நம்ம சொல்லுவோம். இவ்வளவுதான் பார்டர்ஸ்க்கான வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.